ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் நற்பலனையும் பெறலாம். முதலிலே விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? யாராலும் செய்ய முடியாத காரியத்தை அனாவசியமாக செய்து நற்பெயரை எடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே, சோதனை, வேதனை, ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள், பிறருடைய அநீதியை கண்டு கொதித்து எழுந்து அவர்களுக்கு வழிகாட்டி நற்பலனை பெறுபவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள், மொத்தத்தில் 9 பாதங்கள். இந்த மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது. ஒன்று சூரியனுக்குரியது, இன்னொன்று சுக்கிரனுக்குரியது, இன்னொன்று செவ்வாய்க்குரியது, இன்னொன்று புதனுக்குரியது. இதனுடைய பலாபலனையும் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து இப்பொழுது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் சொல்லப்படுகிறது. கனிவான வார்த்தைகளால் அனைவரையும் கவரும் விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த ஏப்ரல் மாதம் வசதிகள் அதிகரிக்கும், மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும். மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலை தொழில் வியாபாரத்தின் மூலம் நடக்கும். ஆனால் வியாபார சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை அனைத்தையும் திறமையாக செய்து காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலனை பெறுவார்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் தலைமை தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாரோடு வீண் தகராறு ஏற்படலாம். கவனம் தேவை. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். குழந்தைகளுடன் நிதானமாய் பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது. அவர்களது முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பயணங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு உங்கள் கௌரவம் உயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாய் முடியும். மதிப்பும் மரியாதையும் சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகூலம் ஏற்படும். விசாகம் 4ஆம் பாதத்தை உடையவர்கள், விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள், இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்திலே இருந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்திலே வீண் அலைச்சல் குறையும். மற்றவர்கள் மூலம் உதவி கிடைக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவம் அந்தஸ்து உயரும். துக்கமும் துன்பமும் நீங்கும். தடைப்பட்ட காரியங்களில் இந்த தடைகள் நீங்கி சாதகமாய் நடந்து முடியும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். கவனம் தேவை. வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானம் தாமதப்படலாம். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வாழ்க்கை துணையிலும் வாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவசர முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வீண் அலைச்சலும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும்.
விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? காசி விசாலாட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும், காரிய தடை நீங்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 15, 16, 17 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.